ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம வசுந்தரா தேவி ரகுராமுக்கு சவால் விட்டுட்டு போயிடுறாங்க. என்னை மீறி யாருக்குமே உங்களால் உங்கள் நிலத்தை விற்க முடியாது அப்படின்னு. அதே போல் நம்ம ரகுராமும் விட்டு காட்டுறான் அப்படின்னு சவால் விட்டுடுறாங்க. இந்த விஷயத்த வசுந்தரா என்ன பண்றாங்கன்னா புவனேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி அந்த ரகுராம் ஒன்றும் அப்படி லேசப்பட்டவன் கிடையாது, அதனால அவனை பணத்துக்கும் வாங்க முடியாது. இப்ப நான் என்ன பண்றது, எனக்கு கண்டிப்பா அந்த நிலம் வேணும் அப்படின்னு இந்த பக்கம் வசுந்தரா தேவி நம்ம புவனேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, அவ்வளோ ஈஸியாக மடக்கக்கூடிய ஆளில்ல ரகுராம், அவனை பற்றி தான் எனக்கு முழுமையாக தெரியுமே அப்படின்னதும், உங்களுக்கு தான் அவரை பற்றி முழுசா தெரியும்ல, அப்போ நான் எப்படி தான் அந்த நிலத்தை அந்த ரகுராம் கிட்ட இருந்து வாங்குறது, நீங்களே எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு போதும். உடனே பார்த்தோம்னா அந்த இடத்துல புவனேஸ்வரி ரகசியமா வசுந்தரா தேவிக்கு ஒரு ஐடியா சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு நமக்கு காமிக்க இல்லை. இந்த பக்கம் பார்த்தோம்னா இதை கேட்டு வசுந்தரா தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு, சூப்பருங்க, இப்போவே அந்த நிலம் என் கைக்கு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வீட்டை தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம பார்வதி எல்லாருமே, இங்க பாருங்க மாமா, நீங்க இப்போ எல்லாருக்குமே வாக்கு கொடுத்துருக்கீங்க நிலத்தை விட்டு பணம் கொடுக்கறதா. இப்போ அந்த பொம்பளைக்கும் கொடுக்கலன்னா கடைசியில இந்த ஸ்கூல் கட்டுறதுக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. இனி யார் தான் இந்த நிலத்தை வாங்க போறா? கண்டிப்பா என்னால உறுதியா சொல்ல முடியும், யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ லாபத்துக்கு யாராலையும் வாங்கவும் முடியாது அப்படின்னு போதும். உடனே அந்த இடத்துல நம்ம சிவா பார்வதி, உனக்கு எப்ப பார்த்தாலும் பணம் பணம் தான் இருக்கையே தவிர பின்னாடி நடக்கிற பிரச்சனைகளை நீ யோசிக்கவே மாட்டியா? இங்க பாரு, இது சம்பந்தமா என்ன முடிவு எடுக்கணும், முடிவு எடுக்க கூடாதுன்னு என் அண்ணனுக்கு தெரியும், தேவையில்லாம நீ பேசாத அப்படின்னு போதும். ஏங்க, உங்க அண்ணன் கொடுத்த வாக்க மீற மாட்டாரு, அதனாலதான் இப்போ கொடுத்த வாக்க மீறிடுச்சேன்னு அவர் வருத்தப்படக்கூடாதுல்ல, அதனாலதான் சொன்னா. ஆமா ஆமா, உனக்கு பெரிய வருத்தம் வந்துருச்சு பாருங்கிற மாதிரி சிவா திட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரகுராம் சத்தம் போட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி ரமணி பாட்டி எல்லாம், சரிப்பா ரகு, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீ வாக்கு கொடுத்துட்ட, இப்போ என்னன்னா கைக்கு வந்த ப்ரொஜெக்டும் இல்லாம போயிடுச்சு, இனி என்ன தாப்பா பண்ண போற, இனி யாரு தான் இந்த நிலத்தை வாங்க போறா அப்படின்னு சொல்லி நம்ம ரமணி பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்க மற்றவங்க மாதிரி நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க, நான் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறேன், நான் கொடுத்த வாக்குப்படி கண்டிப்பாக இந்த நிலத்தை விற்று எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்கம்மா. இங்கே பாருங்கள், நாம் இப்படி ஒரு விஷயத்தில் இறங்கும் போதோ 1000 தடங்கல்கள் வரத்தான் செய்யும், அதுக்காக நாம் இப்படியே அமைதியாக இருக்கலாமா? கண்டிப்பாக நிலத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு விற்று நான் எல்லாருக்கும் சொன்னபடி பணம் கொடுப்பேன், போதுமா அப்படின்னுட்டு ரகுராம் உள்ளே போனதும் இந்த பக்கம் நம்ம மாயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாயா, வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போதான் முடிச்சு, இப்ப பார்த்தா அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு, இப்போ என்னதான் மாயா பண்றது அப்படின்னு போது யோசிப்போம் தானா, நம்மளால முடிச்சதையும் கண்டிப்பா நாம பெரியப்பாவுக்கு செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி இந்த பக்கம் மாயாவும் தனாவும் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பார்வதியும் பத்மாவும் வசுந்தராவை பார்க்கறதுக்காக அவங்களோட ஆஃபீஸ்க்கு வராங்க. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு போது உடனே நம்ம பார்வதி, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் எங்கள் மாமா அசைகிற மாதிரி இல்லைங்க, அவர் ஒரே பிடிவாதமாக இருக்காரு, உங்களுக்கு அந்த நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு நின்றுட்டாரு மேடம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறோம், உங்களுக்கு அந்த நிலத்தை கொடுக்கறதுல தான் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், அதனால் எப்படியாச்சும் நீங்கள் என்ன பண்ணியாச்சும் அந்த நிலத்தை எங்கள் மாமா கிட்ட இருந்து வாங்கிடுங்க அப்படின்னு பார்வதி சொன்னதும் உடனே நம்ம பத்மாவும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் மேடம், எப்படியாச்சும் அந்த நிலத்தை நீங்கள் தான் ஏதாச்சும் போய் சொல்லி அண்ணன்கிட்ட இருந்து வாங்கி அவ்வளோ லாபத்துக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னதும், இங்கே பாருங்கள், அந்த வீட்டில் இருந்து நீங்கள் 2 பேரும் எனக்கு இவ்வளோ
சப்போர்ட்டிவாக இருக்கும்போதோ கண்டிப்பாக அந்த நிலத்தை வாங்கிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கான ஏற்பாடுகளையும் நான் பார்த்துட்டேன். அந்த நிலம் மட்டும் என் கைக்கு வரட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு போதும் பத்மா பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிஜமாவா மேடம் சொல்லிட்டீங்க? ஆமாம், அப்படி என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? இங்கே பாருங்கள், 1000 தான் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் ரகுராம் வீட்டில் இருந்து வந்தவங்க. இப்போதைக்கு என்னோட திட்டத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக நிலத்தை வாங்கிட்டு சொல்கிறேன், புரியுதா அப்படின்னதும் எப்படியோ மேடம் கூடிய சீக்கிரமே அந்த நிலத்தை வந்து நீங்கள் தான் வாங்கி முடிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஏன்னா எங்கள் அண்ணனை பற்றி உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஏன்னா அவர் ஒரு வாழ்க்கை வந்து கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அதை மீறவே மாட்டார். சொல்லப்போனால் கடைசி கட்டத்தில் பணத்தை வாங்காமல் சும்மாவே அந்த செகண்டரி ஸ்கூல் வந்து கட்டி கொடுக்கலையும் கொடுத்துருவாரு மேடம். அதுக்கப்புறமா எங்கள் ஆசை கனவுகள் எல்லாமே போயிடும் அப்படின்னு போதும். நான் தான் சொல்லிட்டேன்ல, கண்டிப்பாக அந்த நிலத்தை வாங்குவேன். ரகுராம் தலை குனிஞ்சு நிற்பாரு அப்படின்னு போதும் பத்மாவும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இதுக்கு உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எங்ககிட்ட கேளுங்க மேடம், தயங்காமல் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னதும் வசுந்தரா தேவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா பத்மா பார்வதி கிளம்பினதும் பரவாயில்லையே, ரகுராம் வீட்டில் 2 ஆடு இருக்குது, அதுவாகவே வந்து கழுத்தை நட்டிட்டு போகுது, எப்படியோ நமக்கு அந்த நிலம் கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சுங்கிற மாதிரி புவனேஸ்வரி கொடுத்த திட்டப்படி வசுந்தரா தேவி அவங்க திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜானகி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரகுராம் வந்து என்னாச்சு ஜானகி? இல்லைங்க, எனக்கு வந்து போன பொம்பளை ஒன்றும் சாதாரணமானவளாக தெரியலைங்க. இப்போ யார் நம்ம நிலத்தை வாங்க வந்தாலும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஃபோஜரி பண்ணி கிடைக்க விடாமல் பண்ணிடுவாங்க, அவங்களையும் வாங்க விடாமல் பண்ணிடுவா. அதான் யோசிக்கிறேன். இங்கே பாரு ஜானகி, நீ நினைக்கிற மாதிரியே அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட நேர்மையும் உண்மையும் இருக்குது. அப்படி இருக்கும் வரைக்கும் கண்டிப்பாக அந்த பொம்பளையால் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம குடும்பத்து ஆட்களுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி கண்டிப்பாக இந்த நிலத்தை விட்டு பணத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன். நீ அதெல்லாம் யோசிக்காத, புரியுதா அப்படின்னு போதும் எல்லாமே புரியுதுங்க. இப்போ தான் நம்ம வீட்டில் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்குள்ளே புது பிரச்சனை ஒரு பொம்பளை ரூபத்தில் வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு எது ஆயிடுமோன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு போதும் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஜானகி, நீ யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு ரகுராம் வந்து போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரி ஒரு திட்டம் சொல்லியிருப்பாங்க. எப்படியோ ஒரு போலி பத்திரத்தை வந்து தயாரித்து அதே மாதிரி வேறு ஒருத்தங்களை நம்ம வசுந்தரா தேவிக்கு ஐடி கம்பெனின்னு சொல்லி வாங்க வைக்கிறதுக்காக, அதாவது நம்ம வசுந்தராக்குன்னு சொல்லாமல் வேறு ஒருத்தவங்க கிட்ட வந்து பத்திரம் ரெடி பண்ணி இப்படி நாங்கள் தான் ஒரு ஐடி கம்பெனியை ஆரம்பிக்க போகிறோம், அதே மாதிரி அதே இடத்துல ஒரு செகண்டரி ஸ்கூலும் வந்து கட்ட போகிறோம், அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நிலத்தை எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னா ரகுராம ஏமாந்து போவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஆட்கள் குரூப்பை வந்து செட் பண்ணி எடுக்கிறாங்க வசுந்தரா. அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க அந்த நிலத்தை வாங்குற மாதிரி அந்த இடத்துல செட்டப் பண்ணுவாங்க. இதனால கண்டிப்பாக ரகுராம் வந்து அந்த இடத்த அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சம்மதிப்பாங்க. ஸோ எப்படியோ புத்திசாலித்தனமாக நம்ம மாயா தான் யோசித்து வசுந்தரா நம்ம புவனேஸ்வரி திட்டத்தை முறியடிக்க போகிறாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு. இந்த மாதிரிக்கு கதைக்களத்தை கொண்டு போகிறதுக்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க வெயிட்